கடகராசி நேயர்களுக்காக டேரட் கார்டு மூலயமா பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போங்களா. அவங்க கார்டு எடுப்போம். இந்த கார்டு எடுத்தாச்சு. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க சரிங்களா. இப்போ கார்டு என்னன்னு பார்ப்போமா. இந்த ஹைரோப்பன் சூப்பருங்க. பாருங்களேன், கடகராசி நேயர்கள் உங்களுக்காக தான் சிறப்பானது. நீங்கள் இதுவரையிலும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் நினச்சிருக்கலாம் சில சமயங்களில் என்னடா லைஃப் இப்படி இருக்கே அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். நம்ம எங்கே பார்த்தாலும் ஊராக சுற்றி நம்ம எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கோமே, இல்லை நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோமேன்னு நீங்கள் இதற்கான முழு பலன் உங்களுக்கு கிடைக்கல. கொஞ்சம் நாட்டம் வைக்க ஆரம்பிங்க. ஆன்மீகம்னா சாமியார் மாதிரி போகிறது கிடையாது. தன்னை உணர்தல் தான் ஆன்மீகம். ஆன்மாவை உணர்வது தான் ஆன்மீகம் சரிங்களா. நான் இந்த உடம்பு, நான் இந்த மனசு, இதெல்லாம் இருக்குது. நான் இந்த உடம்பு, நான் இந்த மனசு கிடையாது. ஆக்சுவலாக இந்த உடம்பு என்னோடது. என் உடம்பு ரொம்ப வலிக்குதுப்பா அப்படி சொல்கிறோமா. என் மனசு என்னமோ தெரியல ஒரு மாதிரி. நீங்கள் உங்களை உணர உங்கள் வாழ்க்கை உயர்வது மட்டும் இல்லாமல் உங்கள் மூலியமாக பலரோட வாழ்க்கை உயர்வதற்கு காத்து கொண்டிருக்கிறது. இப்போ இப்படி சொல்லலாமா, உங்கள் வாழ்க்கை உயர்தா இல்லையான்னு உங்களுக்கு அக்கறை இல்லைன்னா கூட பரவாயில்ல. உங்கள் மூலியமாக நிறைய பேரோட வாழ்க்கை உயர்வதற்கு மூலியமாக கடகராசினியர்களுக்கு பிரபஞ்சம் சொல்கிறது என்ன தெரியுங்களா. நீங்கள் உணருங்கள். உங்கள் மூலியமாக பலரோட வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும், உயர ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்குது. ஸோ சப்போஸ் எனக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்குங்க. கடகராசி தாங்க, பட் வேறு ராசியாக இருக்கலாம், யாராவது நீங்கள் இருக்கலாம். வாழ்க வளமுடன். என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். நம்ம டேரட் கார்டு மூலயமா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதில் சில கேள்வி கேட்டிருக்காங்க. திருமண தடை இருக்குங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க, என்ன பண்ணுன்னு தெரியல, அமைய மாட்டாங்க, சீக்கிரம் அமைய மாட்டாங்குது. ஜாதகம் இருக்குது ஒரு சிலருக்கு, ஜாதகம் இல்லை ஒரு சிலருக்கு. நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை வேலைக்கே போகலாமான்னு தெரியல எனக்கு. நான் மறுபடியும் துபாயே போகலாமா இல்லை இந்தியாவிலே வேறு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. அதாவது வேறு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகலாமா இல்லை ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறதுக்கான முயற்சிகள் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணணும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. வாழ்க்கையில் பல விஷயங்கள் எனக்கு தடையாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் இருக்குது, ஜாதகம் இல்லைன்றது இங்கே கணக்கு கிடையாதுங்க. பிரபஞ்சம் உங்களுக்காக டேரட் கார்டு மூலயமா பல சொல்யூஷன் சொல்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கான சொல்யூஷன் நிச்சயமாக பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். அது அவங்கள தான் ரிசீவ் பண்ணுறது தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கால் பண்ண சொல்கிறது. எந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் தர முடியும்னு கேட்குறீங்கன்னா, உங்களுக்கு என்ன விஷயம் ப்ராப்ளமாக இருக்கோ அந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் தரும். உடம்பு சரியில்லை, ஆரோக்கியமாக என்னங்க, நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு இருக்கேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், இருந்தாலும் எவ்வளோ மாத்திரை மருந்து சாப்பிட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்து மறுபடியும் எனக்கு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குன்றீங்களா. அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்குமே சொல்யூஷன் நம்ம மனதே பல நேரங்களில் நமக்கு தடையாக இருக்குது. உண்மையாக சொல்லுவாங்களா, உண்மை இல்லாமல் சொல்லுவாங்களா, இதை நம்பலாமா வேண்டாமா, இது எப்படி பண்ணுறது, இது கரெக்ட் தானா அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் தெரியும். ஒரு ஸ்வீட் கடையில் ஸ்வீட் இருக்குது, டேஸ்ட் பண்ணால் தான் ஸ்வீட் நல்லா இருக்கா நமக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியும் சரிங்களா. நிச்சயமாக பிடிச்சிருக்கு. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே இந்த டேரட் கார்டுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் உங்களோட ராசிக்கும் இல்லை உங்களோட விஷயங்களுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கிறது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஈஸியாக பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த டேரட் கார்டு மூலமா இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கேட்டு நீங்கள் உங்களோட லைஃப்பை டெவலப் பண்ணுறதுக்கு அடுத்து என்ன செய்யணுமோ செய்ய ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக முன்னேறிடும். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது. 2026க்கான இயர்லி பலன். ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்ன்றத இந்த டேரட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம கேட்போம். வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம். கடகராசி நேயர்களுக்காக டேரட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போங்களா. அவங்க கார்டு எடுப்போம். இந்த கார்டு எடுத்தாச்சு. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க சரிங்களா. இப்போ கார்டு என்னன்னு பார்ப்போமா. இந்த ஹைரோப்பன் சூப்பருங்க. பாருங்களேன், கடகராசி நேயர்கள் உங்களுக்காக தான் சிறப்பானது. நீங்கள் இதுவரையிலும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் நினச்சிருக்கலாம் சில சமயங்களில் என்னடா லைஃப் இப்படி இருக்கே அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். நம்ம எங்கே பார்த்தாலும் ஊராக சுற்றி நம்ம எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கோமே, இல்லை நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோமேன்னு நீங்கள் இதற்கான முழு பலன் உங்களுக்கு கிடைக்கலன்னு கூட நினச்சிருக்கலாம். நான் பொருளாதார பலன் மட்டும் சொல்லலைங்க. பொருளாதார பலன் அப்பப்போ கிடச்சிட்டு இருக்கு. பட் நம்ம நிறைய நல்லது செஞ்சிட்ருக்கோம், இருந்தாலும் நம்மளை யாரும் பெருசாக மதிக்க மாட்டேன்றாங்க, பெருசாக நம்மளை நடத்த மாட்டேன்றாங்கன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இங்கே ஹைரோப்பன் பாருங்கள், இவர் யாராக உட்காந்துருக்காரு, ஒரு கிரீடம்லாம் வச்சுக்கிட்டு, சாமியார் கிடையாது, நல்லா கவனிச்சுக்கோங்க, இவர் சாமியார் கிடையாது, ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு வாழ்த்தக்கூடிய அளவுக்கு எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருக்கிறவங்க, அவங்க தான் இந்த ஹைரோப்பன். அதுவும் பாருங்கள், கோல்டன் கிரீடம், அந்த ஒரு செழுமை, இது பொருளாதாரத்து செழுமை, அதே மாதிரி வளமை, உடல் ஆரோக்கியம், பலம், மனோபலம்,
இதையெல்லாம் தாண்டி மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல மனசு கொண்டவர்கள் தான் அவங்க கிட்ட வந்து பாருங்கள் 2 குழந்தைகள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரெடியாக நிற்கிறாங்க. கீழே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 கீ இருக்குது. உங்கள் வாழ்க்கையை அன்லாக் செய்யக்கூடிய இந்த கீ இது. புரியுதுங்களா? கடகராசினியர்கள் எப்படிப்பட்ட தெரியுமா இந்த 2026 இருக்குது? உங்கள் மூலியமாக பலரோட வாழ்க்கைக்கு நல்லது நடக்க இருக்குது. எப்படி நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக இருக்கும்போதே உங்ககிட்ட பலர் வந்து என்னப்பா இது செய்யலாமாப்பா என்னப்பா செய்யலான்னு கேட்டு உங்ககிட்ட செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தி கொண்டு இருக்கிறீர்கள். உயர்த்த வேண்டிய நேரம் இதுவெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணது இல்லைங்க. நாங்கள் ஆன்மீக பயிற்சிலாம் செஞ்சதில்லை. மெடிடேஷன் எனக்கு என்னென்னு தெரியாது. சாமி கும்பிட்றது ஆமாம் எப்போயாவது சாமி கும்பிட போங்கப்பான்னு சொல்லிட்டு போகிற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இனிமேல் ரெகுலராக கோயில் போயிட்டு வாங்க, சாமி கும்பிட்டுட்டு வாங்க. மெடிடேஷன் முக்கியமாக பண்ணுங்கள். உங்கள் மூலியமாக பலரோட வாழ்க்கை சிறப்பாக மாற வேண்டிய நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் சில பயிற்சிகள் முயற்சிகள் செய்யுங்க. என்ன பயிற்சி செய்கிறதுன்னு தெரியலைங்கன்னா நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பயிற்சிகள் சொல்லி இந்த பயிற்சி நீங்கள் சேருங்க, உங்களுக்கான வாழ்க்கையை முன்னேறணும்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சிகள் தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு ஹையர் லெவலில் ஒரு நல்ல எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறி மற்றவங்க உங்களை தேடி வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காகவும் உங்கள் மூலியமாக மற்றவங்களுக்கு நல்லதுப்பா எனக்கு சொல்லலாம்ப்பா என்னப்பா செய்யலான்னு சொல்லலாம்ப்பான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து விடும். இதுவரை நீங்கள் வந்து என் குடும்பத்திலேயே யாரும் கேட்க மாட்டேன்றாங்க, என்னை மதிக்க மாட்டேன்றாங்க, ஒருத்தர் கூட என்ன மதிக்க மாட்டேன்றாங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இனிமேல் உங்களுக்கான மதிப்பு உயர்ந்து விடுகிறது. புரியுதுங்களா? அதுக்கு நீங்கள் சாமியாரை போயிடுங்க, காவி ட்ரெஸ் போட்டு ருத்ராட்சம் போட்டு போயிடுங்க நான் சொல்ல வரல. உங்களுடைய வாழ்க்கை உங்கள் ஆன்மீக பயணம் உங்களுக்கு சூப்பராக இருக்க ஆரம்பிச்சிருது. முடிஞ்ச அளவு நீங்கள் இது உலக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே பொருளாதாரம் சம்பாரிச்சுக்கிட்டே ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் வைக்க ஆரம்பிங்க. ஆன்மீகம்னா சாமியார் மாதிரி போகிறது கிடையாது. தன்னை உணர்தல் தான் ஆன்மீகம். ஆன்மாவை உணர்வது தான் ஆன்மீகம். சரிங்களா? நான் இந்த உடம்பு, நான் இந்த மனசு இதெல்லாம் இருக்குது. இதுங்க நான் இந்த உடம்பு, நான் இந்த மனசு கிடையாது. ஆக்சுவலாக இந்த உடம்பு என்னோடது. என் உடம்பு ரொம்ப வலிக்குதுப்பா அப்படி சொல்கிறோமா? என் மனசு என்னமோ தெரியல ஒரு மாதிரி இருக்குப்பான்னு சொல்கிறோமா? அப்போ என் உடம்பு வலிக்குது, என் மனசு வலிக்குதுன்னு தான் சொல்கிறோமோ தவிர இதை நான் வலிக்கிறேன் அப்படி தான் சொல்லணும். ஆக்சுவலாக இந்த உடம்பு மனசு நானாக இருந்தால் நான் வலிக்கிறேன், நான் சரியில்லைன்னு சொல்லணும். என் மனசு சரியில்லைன்னு சொல்கிறோம். அப்போ என்னோடது மனசு, நான் மனசு இல்லை. என்னோடது உடம்பு, இந்த உடம்பு நான் இல்லை. அப்போ இந்த மனசும் உடம்பும் நான் நினச்சிட்டு இருந்த இந்த வாழ்க்கை நான் கிடையாது. அப்போ இது மூணுமே நான் இல்லைன்னா வேறு யாருன்னு தேடுவது தான் ஆன்மீகம். உள்ளே போய் பார்ப்பது தான் ஆன்மீகம். அந்த மாதிரியான ஒரு தேடுதலுக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிங்க. உங்களை தேடி உங்களை நோக்கி நிறைய பேர் நீங்கள் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட தானாக வந்து சேர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பலர் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இதுவரையிலும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த சில பயிற்சிகள் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை 2026 மிக மிக சூப்பராக உயர்ந்த நிலைக்கு போகும். அதுவும் இங்கே உட்காந்துருக்கிற இடம் பாருங்கள், நல்ல ஹைட்டாக நல்ல ஜிஜாண்டிக்காக உட்காந்துருக்காரு. அவருக்கு கிட்டத்தட்ட கால் கிட்ட வந்து 2 பேர் நின்று ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுக்குன்னு வந்து எல்லாரும் உங்கள் காலில் விழுவாங்கன்னு சொல்ல வரலங்க. நீங்கள் உங்களை உணர உங்கள் வாழ்க்கை உயர்வது மட்டும் இல்லாமல் உங்கள் மூலியமாக பலரோட வாழ்க்கை உயர்வதற்கு காத்து கொண்டிருக்கிறது. இப்போ இப்படி சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கை உயருதா இல்லையாண்டு உங்களுக்கு அக்கறை இல்லைன்னா கூட பரவாயில்ல. உங்கள் மூலியமாக நிறைய பேரோட வாழ்க்கை உயர்வதற்கு ரெடியாக இருக்குது. பிரபஞ்சம் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டேரட் கார்டு மூலியமாக சொல்லிட்டு இருக்காங்க கடகராசினியர்களுக்கு. நீங்கள் அவங்க ரெடியாக இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். கடவுள் 10 ஸ்டெப் எடுத்து வச்சு உங்ககிட்ட முன்னாடி வந்து உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை நீங்கள் உணர ஆரம்பிங்க போதும். அது பண்ணாலே போதும், மற்றெல்லாம் தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பொருளாதாரம் எல்லாமே தானாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். பொருளாதாரம், அருளாதாரம், அன்பாதாரம் வேறு என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே தானாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். எப்போ நீங்கள் உங்களை உணர்றீங்களோ அதுக்கான பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிடுங்க. எனக்கு அப்படியே பெரிய பயிற்சிலாம் தெரியாதுன்றீங்களா? பரவாயில்ல. நீங்கள் தினமும் காலைல 4 மணிலேருந்து 5:30 மணிலேருந்து தியானம் பண்ண ஆரம்பிங்க. அமைதியாக கண்ணு மூடி உட்காருங்க. உள்ளுக்குள்ளே போகிற மூச்சுக்காத்து, வெளியே மூச்சுக்காத்து, இதை மட்டும் கவனிக்க ஆரம்பிங்க. தினமுமே பண்ணுங்கள். இதை பண்ண உங்களுக்குள்ளே பல மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கமெண்ட் போடுவீங்க. எஸ், நான் இந்த மாதிரி பயிற்சி செஞ்சேன், என்னோடய வாழ்க்கை மாறி இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது நான் சொன்ன மாதிரி என்னோடய வாழ்க்கையில் நான் எப்படி இருந்தேன், நான் இப்படி ஆகிட்டேன், எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆகிட்டேன், அப்படி இல்லை இப்படி இருந்தேன் நான் எப்படி ஆகிட்டேன், அந்த மாதிரி உயர்ந்து விடுவீர்கள் நீங்கள். நிச்சயமாக உங்கள் கமெண்ட் போடுவீங்க. சரிங்களா? டேரட் கார்டு மூலியமாக கடகராசினியர்களுக்கு பிரபஞ்சம் சொல்கிறது என்ன தெரியுங்களா? நீங்கள் உங்களை நீங்கள் உணருங்கள். உங்கள் மூலயமா பலரோட வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும், உயர ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்குது. ஸோ சப்போஸ் எனக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்குங்க. கடகராசி தாங்க, பட் வேறு ராசியாக இருக்கலாம், யாராக வேணாலும் நீங்கள் இருக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு சில குழப்ப நிலையில் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டேரட் கார்டு மூலயமா பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் கால் மட்டும் பண்ண வேண்டியதான். பண்ணி பேசுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில்
உங்களுக்கு இண்டிவிஜுவலுக்கு தேவையான விஷயங்களும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மிகவும் உயர ஆரம்பிக்கிறது. ஆன்மீகத்தில் வந்து நீங்கள் ஆன்மாவை உணர ஆரம்பிங்க. உங்கள் மூலியமாக கடகராசி நேயர்களே உங்களுக்கு உங்கள் மூலியமாக பிரபஞ்சத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது. இந்த 2026 பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்வோம். நம்ம மூலியமாக மற்றவங்கள வாழ்க்கையை முன்னேற்றுவோம். வாழ்க வளமுடன்.